என் பெயர் காசிம் அலிராக்கி. 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மெசொப்பொத்தேமியாவின் செழுமையான நிலங்களில் பிறந்தேன். என் வாழ்க்கை முழுவதும் உலோகங்களின் இரகசியங்களையும் பிரபஞ்சத்தின் அடிப்படை தத்துவங்களையும் ஆராயும் இந்த பயணத்தில் நான் கண்டறிந்த ஒவ்வொரு உண்மையும் என்னை புதிய விந்தைகளுக்கு இட்டுச் சென்றது. நான் எழுதிய அலில்ம் அல்முக்தசப் என்ற நூல் என் அல்கெமி ஞானத்தின் சிகரமாகும். இந்த நூலில் நான் உலோகங்களின் தன்மை, அவற்றின் உருக்குதல், சுத்திகரிப்பு மற்றும் மாற்றம் பற்றிய ஆழமான ஆய்வுகளை விளக்கினேன். என் ஆய்வுகள் நடைமுறை சோதனைகளுடன் இணைந்த தத்துவ ஞானமாக இருந்தன. நான் பல இரசாயன பரிசோதனைகளை மேற்கொண்டேன். உப்புகள், கனிமங்கள், அமிலங்கள் மற்றும் வாயுக்களின் பண்புகளை ஆராய்ந்தேன். எப்போதும் புதிய கேள்விகளை கேட்பதில் நம்பிக்கை கொண்டிருந்தேன். ஏன் இந்த உலோகம் தீயில் உருவுகிறது? ஏன் சில பொருட்கள் மற்றவற்றுடன் வினைபுரிகின்றன என்று கேள்விகள் கேட்டு அவற்றுக்கான விடைகளை தேடினேன். இந்த தேடலில் நான் பல புதிய முறைகளை கண்டுபிடித்தேன். அவை பின்னர் நவீன வேதியியலுக்கு அடித்தளமாக அமைந்தன. என் நூல்களில் என் தேடலுக்கான ஆன்மீக பாதையை விவரித்தேன். உலோகங்களின் சுத்திகரிப்பு என்பது மனிதனின் உள்ளார்ந்த மாசுகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு உருவகம் என்று கருதினேன். என் காலத்தில் பலர் அல்கெமியை செல்வத்தை தேடும் ஒரு கருவியாக மட்டுமே பார்த்தனர். ஆனால் நான் அதை ஒரு தெய்வீக அறிவியலாக கருதினேன். அல்கெமி என்பது இறைவனின் படைப்பின் இரகசியங்களை புரிந்து கொள்ளும் ஒரு வழி என்று நம்பினேன். என் எழுத்துக்களில் இயற்கையின் நுணுக்கங்களையும் அவற்றுக்குப் பின்னால் இருக்கும் ஆன்மீக நியதிகளையும் இணைத்து விளக்கினேன். இந்த அணுகுமுறை பின்னாளில் பல சூஃபி ஞானிகளால் பாராட்டப்பட்டது. என் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நான் என் கற்றலை பகிர்ந்து கொள்ள ஆர்வம் காட்டினேன். பல மாணவர்களுக்கு அல்கெமி மற்றும் தத்துவத்தை கற்பித்தேன். எப்போதும் அவர்களை கேள்விகள் கேட்கத் தூண்டினேன். குருட்டு நம்பிக்கை என்பதை எதிர்த்தேன். ஒவ்வொரு கோட்பாடும் சோதனை மற்றும் நியாயவாதத்தின் மூலம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினேன். 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்த உலகை விட்டுச் சென்றேன். ஆனால் என் ஞானம் என் நூல்களில் இன்னும் உயிர்ப்புடன் விளங்குகிறது. இன்று நீங்கள் வேதியியல் படிக்கும்போது அதன் வேரில் ஒரு சிறிய பங்கு என்னுடையதும் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் நான் விரும்புவது நீங்கள் என் படைப்புகளிலிருந்து வேதியியல் சூத்திரங்களை மட்டுமல்ல, அந்த ஆராய்ச்சியின் ஆன்மாவையும் கற்றுக்கொள்வதாகும். கேள்வி கேட்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள்.